ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சுகா வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு பெரிய கம்பெனி சிஇஓ பையனை தனியாக வளர்த்துட்டு வராரு. இவருக்கும் ஒரு டாக்டருக்கும் எப்படி லவ் வருது அப்படின்னு ஒரு சைனீஸ் லவ் ட்ராமா தான் நீங்க பார்க்க போறோம். காலையிலே அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி ட்ரெஸ் செலக்ட் பண்ணி ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க. அவங்க எங்க போறாங்க பார்த்தா ஆபீஸ்க்கு தான். இவன் கம்பெனில ஃப்ரெஷ் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ப அங்கிருந்து ஃப்ரெஷ் ரிப்போர்ட்டர், நீங்க சீக்கிரட்டா கல்யாணம் பண்ணி சீக்கிரட்டா குழந்தை வளர்த்துறதா கேள்விப்பட்டோம், அது உண்மையா சார் அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்டோன்னே கோமான சிஇஓ, என் பேருக்கு லீகல் கார்டியன் நான் தான், இதுல எந்த சீக்கிரட்டும் கிடையாது, என் பையனை அடுத்த டைம் மரியாதை பேசுங்க அப்படின்னு திட்டிட்டு போயிடுறான். ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் யாரை திட்டிட்டு இருப்பா, அது வேற யாரும் இல்ல, அது ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட லவ்வரும் தான். ஆமாங்க, ஹீரோயின் சப்போர்ட் தான் வெளிநாடு படிச்சிருப்பான். ஆனா படிச்சு முடிச்ச பிறகு அவன் வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிடுறான். இப்ப இதுதான் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கோம். ஹீரோயினுக்கு காசு கூட செட்டில் பண்ணலாம் வந்திருப்பாங்க. 5 வருஷம் அவனுக்காக செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னு இவ சொல்ல, அதை கேட்டு அதிர்ச்சியா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட், அவன் படிக்கும்போது ரூம் ஓடையும் நான் தான் கொடுத்துருக்கேன், இவன் காரோட இஎம்ஐ நான் தான் கட்டியிருக்கேன், இவன் அப்ராட் செலவு எல்லாம் நான் தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு இவன் டீட்டெயிலா சொல்ல, இப்ப இவன் நான் தூக்கி போட்டு குப்பையில செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, இவன் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா. இந்த ஒரு ஆபீஸ் ரூம் காட்டுறாங்க. ஃபுல்லா குப்பையா இருக்கு. யாரோட இதெல்லாம் பண்றதுன்னு பார்த்தா இவன் ஹீரோட பையன் கியூட் ஷைபோ தான். அந்த குழந்தை அவங்க அப்பா மேல ரொம்ப கோவமா இருக்கான். அந்த கோபத்துல டேபிள் மேல ஏறி அவன் போடுற கண்ணாடி, அவங்க அப்பாவோட லேப்டாப் எல்லாமே தூக்கி வீசுறான். கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாரு. டேய், இங்க என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு இவர் கேட்க, அப்பா ஷியாபு, நான் உங்க மேல கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு கால் எடுத்து நீட்டுறான். அதுக்கு ஹீரோ, எனக்கு தெரியும் உன்னோட கண்டிஷன் எல்லாம், நீ கோவமா இருந்தா உடனே வரணும், உன்னோட மன்னிப்பு கேட்கணும், இன்னைக்கெல்லாம் முடியாது, இன்னைக்கு எனக்கு ஓவர் ஒர்க் இருக்கு, எல்லா நேரம் உன் கூடயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இதனால கோவமான சைபோ அந்த கார்டு தூக்கி எறிஞ்சிடறான். இவன் பையட்டு டாக்டர் எங்க அப்படின்னு இவன் கேட்க, இவன் பையனை பாத்துக்கிறதுக்காக சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பான். இந்த பையன் பண்ற அளப்பேர்ல அந்த டாக்டர் வேலை விட்டு போயிட்டா அப்படின்னு அந்த பையன் சொல்ல, அப்படின்னா வேற ஒரு பெஸ்ட் டாக்டர் அப்பாயின் பண்ணுங்க, இன்னைக்கு நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் பையனை தோலை தூக்கி போட்டு கூட்டிட்டு போயிடுறான். இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்ணனால அவளும் அவன் ஃப்ரெண்டும் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ அவரோட பையனை குழந்தை படுக்கிற சீட்ல படுக்க வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருப்பான். நடக்கும்போது கூட பிசினஸ் பத்தி பேசிட்டே நடந்துட்டு இருக்கான். நம்ம புதுசா ஒரு பிரேஸ்லெட் தயாரிச்சிருக்கோம், அது பேர் கேட்ச் லவ் அப்படி பின்னாடி இருக்கும் சொல்லிட்டு வராங்க. அத சாம்பிள் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவன் கையில போட்டுக்கிறான். வண்டி நின்னோன்னு சைபு சும்மா இல்லாம மறுபடியும் காடை காட்ட ஆரம்பிச்சிட்டான். டேய், நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா, உனக்கு காடை கொடுத்து தப்பா போச்சு அப்படின்னு சொல்லி அதை புடிங்கி வச்சிடறான். இந்த பக்கம் ஹீரோயின் குடிபாதில பஸ் ஸ்டாப்ல அவளும் அவன் ஃப்ரெண்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அவளோட ஃப்ரெண்டு போனை பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஒரு நியூஸை பார்த்துட்டு ஷாக்கிங் ஆயிட்டா. அது என்ன நியூஸ்னா, என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு அவார்டு தரதா போட்டிருக்கோம். இதை கேட்டோன்னா ஹீரோயின், குடிபாதில ஏமாத்தணும் அவார்ட்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்க, அவன் ரிசர்ச் பண்ணிருக்கானா, அதுதான் அவார்டு தராங்க அப்படின்னு இவ சொல்ல, அதை கேட்டோடனே ஷாக்கிங்க எஞ்சி உட்கார்ந்துறா. அந்த ரிசர்ச் நான் தான் பண்ணேன், நான் ரிசர்ச் பண்ண பேப்பர் தேடி அவன் அவார்டு வாங்க போறானா அப்படின்னு இவ சொல்ல, உன்னை காதலிச்சவன் நடிச்சு உன் படத்தெல்லாம் ஆட்டை போட்டது மட்டும் இல்லாம நீ ரிசர்ச் பண்ண பேப்பரே ஆட்டை போட்டானா, இந்த மாதிரி அடுத்து நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு திட்ட, இவ வேகமா அவார்டு நடக்கிறதுக்கு கிளம்பிட்டா. இந்த பக்கம் ஹீரோ போன்ல லைவ் ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருக்கோம். அதை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருப்பான். அவங்க அப்பா சின்சியரா வேலை செய்யறத பார்த்துட்டு கடுப்பான சைபோ, இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் எந்திரிச்சு போயிடுறான். ஷியாபு சிப்ஸ் சாப்பிட்டு லிஃப்ட் ஏறி ரேண்டம் ஏதோ பட்டன் அமுத்துறான். அது கீழ் ஃப்ளோர் போகுது. கீழ் ஃப்ளோர்னால ரொம்ப கூட்டமா இருக்காங்க. இதை பார்த்து கொஞ்சம் பயந்து தான் போயிடுறான். அங்க ஒரு பொண்ணு கியூட்டா இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பக்கத்துல வரா. இதனால இன்னும் பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிடறான். ஷைபோக்கு அவங்க அப்பா மேல இந்த கோபம் என்ன குறைஞ்சிருக்காது. அதனால அப்பா போஸ்டர் பார்த்த உடனே ஸ்டிக்கர் எடுத்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பாவோட ஃபேஸ் தொட முடியாதனால போஸ்டர் கீழே போட்டு ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டுறான். அந்த போஸ்டர் கீழே தள்ளி விட்டனால ஸ்டாஃப் எல்லாம் புடுங்கக்காக வராங்க. இதை பார்த்த சைபோ ஓட ஆரம்பிச்சிடுவான். அவங்க கையில இந்த போஸ்டர் வாங்குறதுக்கு சாக்லேட் கூட கொடுக்குறேன்ப்பா, இந்த போஸ்டர் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஷைபோவுக்கு சுத்தினே ஆளாளுக்கு பேசதை பார்த்துட்டு பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிட்டான். இந்த ஹீரோ தன் பையனை காணானால தேடிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். நடந்து வந்துட்டு இருக்கும் போது என்ன மிதிப்படுது. அது என்னன்னு பார்த்தா சைபோ சாப்பிட்ட சிப்ஸ் தான். அந்த சிப்ஸ் வச்சு அவன் கண்டுபிடிச்சான் லிஃப்ட்டுக்கு போயிருக்கானு. லிஃப்ட்ல கைய வச்சு அவன் கீழே போயிருக்கான்னு கண்டுபிடிச்சிடறான். கூட இருக்க எல்லாத்தையும் ஒவ்வொரு ஃப்ளோர் போய் தேட சொல்றான். ஷைபோ பயந்து போனதுனால அந்த போஸ்டர் எடுத்துட்டு வேகமா ஓடி போயிட்டு இருக்கான். அங்க டோலி ஓட்டுறவங்க ஷைபோ மேல இடிக்கிற மாதிரி வராங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் கரெக்டான என்ட்ரி கொடுத்து சைபோவை காப்பாத்திடுறா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சைபோவும் ஹீரோயின் மீட் பண்ணிக்கிறது. அடியது படலையே அப்படின்னு இவ கேட்க, சைபோ மறுபடியும் சுத்தி இருக்கவங்க பாக்குறான். அவனுக்கு கூட்டமா அது பிடிக்கல. இதை சைபோ பாக்குற பார்வையிலே அவ புரிஞ்சுக்கிறா. மறுபடியும் சைபோ கத்த ஆரம்பிக்க, சைபோவை இருக்கவும் கட்டி பிடிச்சு மென்மையான குரல்ல ஒன்னும் இல்லப்பா அப்படின்னு பொறுமையா சொல்றா. இதை கேட்டோன்னே சைபோ அமைதியாயிடுறான். இவளும் டாக்டர், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், அதனால குழந்தைங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு இவளுக்கு நல்லா தெரியும். பேபி நல்லா இருக்கில்ல அப்படின்னு பொறுமையா நிதானமா கேக்குறா. உடனே சைபோ அவன்கிட்ட இருந்து எல்லா கார்டையும் எடுத்து அவட்ட காட்டுறான். உடனே இவ புரிஞ்சுக்கிறா, இந்த குழந்தை யார்ட்டி பேச விரும்புறது இல்ல, இந்த கார்டு மூலம் அவன் பேசுறான் அப்படின்னு. இப்ப நீ என்ன சொல்ல வர, நானே கெஸ் பண்றேன் அப்படின்னு இவ எல்லா கார்டும் எடுத்துக்கிறா. உனக்கு பேச விருப்பம் இல்லைன்னா நீ பேச வேண்டாம்,
ஆனா நான் சொல்றதுக்கு மட்டும் ஆமா இல்ல தலையை மட்டும் ஆட்டு அப்படின்னு அவ சொல்ல ஷைபாவும் தலையாட்டுறான். எங்கிட்ட இருந்து தள்ளி இரு அப்படின்னு ஒரு கார்டு இருக்கு, அந்த கார்டை எடுத்து இந்த கார்டு இவங்களுக்கு தானே, இவங்க எல்லாம் உனக்கு சுத்தி இருக்கிறது உனக்கு பிடிக்கல தானே அப்படின்னு இவ கேட்க அவனும் தலையாட்டுறான் ஆமாங்கிற மாதிரி. அப்புறம் சாரி கார்டு ஒன்று எடுத்துக்கிறா, அந்த போஸ்டர் எடுத்துக்க இவங்ககிட்ட நீ சாரி சொல்லிக்கிற தானே அப்படின்னு இவ கேட்க அதுக்கும் அவன் தலையாட்டிடுறான். அதுக்கடுத்து ஒரு தேங்க்யூ கார்டு எடுத்துக்கிறா, இந்த கார்டு எனக்கு தானே ஆசையா கேட்க உடனே அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சிருது. என்கிட்ட சொல்ல விரும்புறியா அப்படின்னு இவ கேட்க உடனே அந்த கார்டை எடுக்க ஆரம்பிச்சுட்டான். அதுல உள்ள ஒரு கார்டை எடுத்து விட்டு கொடுக்குறான். அது என்ன கார்டுன்னு பார்த்தா அதுல டேடுன்னு போட்டிருக்கோம். நீ உங்க டேடி மேல கோவமா இருக்கியா அப்படின்னு இவ கேட்க ஆமாங்கிற மாதிரி அவன் தலையாட்டுவான். உங்க டேடி இந்த ஹோல்ல தான் இருக்காங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்க அதுக்கும் ஆமான்னு சொல்லுவான். அங்குள்ள செக்யூரிட்டி கார்டை பாக்குறத பார்த்துட்டு இவ புரிஞ்சுக்கிறா, நீ அவங்களை பார்த்து பயப்படாத, அவங்க அந்த போஸ்டர் எடுக்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சமாதானப்படுத்துறா. நான் உனக்கு 2 gift தரேன், அதுக்கு பதில் அந்த போஸ்டர் அவங்ககிட்ட கொடுத்துடலாம் சரியா அப்படின்னு இவ கேட்க கர்ச்சிப்ல ஒரு கியூட் டாய் வச்சு இது என்னோட பிரசன்ட், இதை வச்சுக்கோ, இதை வச்சுட்டு அந்த போஸ்டர் அவங்களுக்கு கொடுத்துடலாம் சரியா அப்படின்னு சொல்ல அவன் வாங்கிக்கிறான். யூ ஆர் குட் பை அப்படின்னு இவன் கொஞ்சிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோட செக்ரட்டரி வந்துடுறான். நீ யாரு அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஷைபாவோட அப்பாவோட செக்ரட்டரி அப்படின்னு இவன் சொல்றான். இந்த குழந்தைய அவங்க அப்பாவை நல்லா பார்த்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சைபோ எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு அவனுக்கு பாய் சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. நம்ம ஹீரோ என்ன சைபோவும் தேடிட்டு இருப்பான். ஹீரோயின் பின்னாடி பார்த்துட்டு அவ எக்ஸ்பயர் பண்ணி நினைச்சு அவன ரூம் தள்ளி ஹேண்ட்பேக்லயே மொத்தம் அவனோட முகத்தை கூட பார்க்காம திட்ட ஆரம்பிச்சிருவா. 3 வருஷம் கஷ்டப்பட்டு ரிசர்ச் பேப்பர் நான் ரெடி பண்ணா நீ வந்து ஆட்டி போட்டுருவியா. உடனே ஹீரோ மிஸ் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி சொல்ல வரதுக்குள்ள இவ ஸ்டாப் பண்ணிடுறா. நான் டாக்டர் தொழில புனிதமா நினைக்கிறேன், என்ன ஏமாத்திட்டு போனது கூட மன்னிக்க முடியும், இதை என்னால மன்னிக்கவே முடியாது. இந்த ரிசர்ச் நான் தான் பண்ணேன், எல்லா வித எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, நான் எல்லாத்துக்கும் காட்டி நான் ப்ரூவ் பண்றேன் நீ ஒரு திருடன்னு. பாஸ் ஹீட்டையும் சொல்லி இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் கேன்சல் பண்றேன் பார் அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஷாக்கிங் ஆகுறான். ஏன்னா அந்த பாஸை இவன் தான். ஹீரோ கஷ்டப்பட்டு லைட் ஆன் பண்ணிடுறான். ஹீரோயின் ஹீரோ பார்த்து ஷாக்கிங் ஆயிட்டா. ஐயோ இவ்வளவு நாள் யாரை திட்டுட்டு இருந்தோம் யாரை அடிச்சுட்டு இருந்தோம் தெரியலையே அப்படின்னு நினைக்கிறா. நீங்க யாரு அப்படின்னு இவ கேட்க அதை ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும், நீ யாருமா அப்படின்னு இவன் கேட்கறான். இவளோட முடி அவங்க ப்ரௌச்ல மாட்டியதுனால 2 சேர்ந்து கீழே விழுந்துடுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் கண்ணிலே பாத்துக்கிறாங்க. ஹீரோயின் முடிய கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருப்பா. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியதானே அப்படின்னு இவ கேட்க நான் ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணா, நீயும் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிடுவான். இவனோட போன் கீழே வந்து லைவ் ஸ்ட்ரீம் என்ன கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ இவங்க 2 சேர்ந்து நிக்கிறத லைவா பாத்துட்டு இருப்பாங்க எல்லாரும். இதை பார்த்த உடனே இவன் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. கடைசியா கஷ்டப்பட்டு ஹீரோயின் கத்திரிக்காய் கண்டுபிடிச்சிருவா. அவ ஹேரை கட் பண்ணி எடுத்துடுறா. சாரி சார் அடிப்பட்டு இருந்தா அதுக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு இவ சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு இவன் சொன்ன உடனே அவ கிளம்பிடுறா. இவ போகும்போது அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பாப்பா அவன் இவனை பார்த்த உடனே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். உண்மையை சொல்லிடுவாளோ அப்படின்னு நினைச்சு. ஆனா இவன் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கடந்து போயிருவா. இப்ப அவார்ட் ஃபங்க்ஷன் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ தான் அவார்டு கொடுக்க போறான். அவார்டு வாங்குற நேம் பார்த்த உடனே ஹீரோயின் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. ஹீரோயின் சொன்னதை வச்சு அவார்டு வாங்குற ஒரு ஃப்ராட் புரிஞ்சிருப்பான். அதனால அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் கேன்சல் பண்ணிட்டு அவன் கிளம்பிடுவான். அன்னைக்கு நைட் அவன் வீட்டுல ப்ரௌச்ல மாறின முடியெல்லாம் எடுத்து ஒரு கவர்ல போட்டு வச்சிருவான். டேபிள் நிறைய ஃபைல் இருக்கும். அது என்னன்னு பார்த்தா நிறைய டாக்டர்ஸ் இவனோட பையனை பாத்துக்கிறதா நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பாங்க. அதுல ஹீரோனோட ஃபைலும் இருக்கும். அந்த ஃபைலை பார்த்தோன்னே ஹீரோ அடிச்சது ஞாபகம் வந்துடும். அதனால கடுப்பாய அவளோட ஃபைலை டஸ்ட்பின்ல போட்டுருவான். ஹீரோ சைபாவை தூங்கலாம் வரான். ஹீரோ கோவத்துல மூத்த திருப்பிடி படுத்துக்கிறான். நீ மத்த குழந்தைங்க மாதிரி இல்ல, உன் ஐக்கிய லெவல் அதிகம், அதனால புரிஞ்சுக்கோ, அடம் பிடிக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஹீரோ போனோடனே சைபா எந்திரிச்சு ஹீரோ கொடுத்த கர்ச்சிப்பு மோந்து பாக்குறான். இந்த கர்ச்சிப்புல ஸ்மெல் ஏற்கனவே ஸ்மெல் பண்ண மாதிரி நான் ஞாபகம் வருது. இது யாரோட ஸ்மெல் அப்படியே அவனை கண்டுபிடிக்க முடியல. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ தூங்கும்போது ஒரு கனவு வருது. அந்த கனவுல கார் ஆக்சிடென்ட் அடிபட்டு கிடக்குறான். இப்போ ஒரு பொண்ணு ஒரு குழந்தை தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கு. ஆனா இவன் ஒன்னும் பண்ண முடியல. அப்புறம் எந்திரிச்சிருவான். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வரான். எனக்கு தெரியாமே ஒரு பொண்ணு லவ் பண்றியா அப்படின்னு அவன் கேட்க காலங்காத்தாலே வளராதுடா அப்படின்னு இவன் சொல்லுவோன்னே நான் வளரேன்னா நீயே பாரு அப்படின்னு போன் எடுத்து காட்டுறான். இவனோட சேர்ந்து இருக்கும் போது லைஃப் ஸ்டைல் டெலிகாஸ்ட் ஆச்சுல்ல, அதை இவனோட சீக்ரெட் ஃபைல்ஸ்னு நியூஸ்லயே போயிட்டு இருப்பாங்க. அவளை பத்தி ஏதாவது போட்டுக்காங்களா? இல்ல அந்த பொண்ணை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியல. ஓகே இந்த நியூஸ கமெண்ட்ல பாத்துப்பாங்க. ஏய் எனக்காவது பொண்ணோட டீட்டெயில் சொல்லுடா அப்படின்னு கேட்க குப்பை அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஏய் குப்பத்தூர்ல பாட்டா டஸ்ட்பின்ல ஃபைல் எடுத்து பாத்துட்டு இருப்பான். ஓ உனக்கு இந்த மாதிரி பண்ணா பிடிக்குமா அப்படின்னு இவன் கேட்க நீ வந்து 4 மணி நேரம் 30 செகண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி வருமா சொல்ல என்ன போக சொல்லி இன்டெரக்டா சொல்றேன் அப்படிதானே, நானே போறேன்டா அப்படின்னு அந்த ஃபைலை வச்சுட்டு போயிடுறான். அதுக்கடுத்து ஹீரோயின் ஃபைல் எடுத்து ஹீரோயின் பேரையே நோட் பண்ணுவான். இந்த பக்கம் ஹீரோயின் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்து ஃப்ரெண்டு நீக்கு உடம்பு முடியல வேலைக்கு போக வேண்டாம் அப்படி சொன்ன உடனே
இல்ல 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 இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் பேஷண்ட் இருக்காங்க, நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்றா. போன நியூஸை பார்த்துட்டு ஃப்ரெண்டோட காட்டுறா பாஸோட ஹீரோட சீக்ரெட் வைஃபா. ஆனா அந்த போட்டோல உள்ள பொண்ணு என்ன மாதிரியே இருக்கா. அவளுக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஆனா திரு முடிக்கிறா. ஹீரோ சைபர் ரூமுக்கு வந்து பாக்குறான், ஆனா அவன் தூங்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நான் ஆச்சரியமா ஆயிடுச்சு, ஏன்னா அந்த டைம் அவன் எந்திரிச்சிருவான். உடனே டெம்பரேச்சர் செக் பண்ணி பாக்குறான். அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சு சைபோக் ஃபீவர்னு. எங்க வீட்டுல டைனில் போட்டு சாப்பிடுவாங்க போல இருக்கு. சைபோ நேத்து என்ன சாப்பிட்டா அதெல்லாம் செக் பண்ணி பாக்குறான். எல்லாம் நார்மலா தான் இருக்கு, எப்படி ஃபீவர் எடுத்து தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோன் கொடுத்த கட்சி பாக்குறான். அது எடுக்கலான்னு பார்க்கும்போது சைபோ நல்லா இருக்காம பிடிச்சிட்டு இருக்கான். அதனால பென்சில் யூஸ் பண்ணி அதை எடுத்து துவைக்க போட்டுறான். சைபோ எந்திரிக்கும் அந்த கர்ச்சிப்பில் அதனால பதட்டமே ஓடி வரான். அந்த வீட்டுல வேலை செய்யறமா எல்லாத்தையும் துவைச்சு காயப்பெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அதை பார்த்தோன்னே கத்த ஆரம்பிச்சிட்டான். இவங்க உடனே துணியில கீழே வச்சுட்டு என்ன வேணும் சைபோ அப்படின்னு கேட்க கத்துற சவுண்ட் கேட்டு ஹீரோ வந்துடுறான். இவன் கர்ச்சிப் வேணும் கை காட்ட ஹீரோ எடுத்து கொடுக்குறான். அதை மோந்து பார்த்துட்டு ஹீரோன் ஸ்மெல் இல்லாதனால கோவத்துல போயிடுறான். இவன் என்ன ஸ்மெல் பண்ணி பாக்குறான் அப்படின்னு இவனும் ஸ்மெல் பண்ணி பாக்குறான். இவனுக்கு எதுவும் தெரியல. அந்த வேலை செய்யற அம்மாட்ட இந்த கர்ச்சிப் எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேக்குறான். சைபோ நேற்று சாயந்தரம் வரும்போது கையில வச்சிருந்தான், ஆனா அது நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சைபோ கருத்துக்கா ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான். இவங்க வந்து தெரிஞ்சோடனே ஹாஸ்பிட்டல் டீனே நேரம் வந்துடுறாரு. நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பண்ணிருக்கீங்க, நீங்க நேரடியாக வரணும் அவசியம் இல்லை, நாங்களே உங்க பையனை பெஸ்ட் டாக்டரை வச்சு பாத்துக்கிறோம். அதனால ஹீரோ சைபோ விட்டுட்டு கிளம்பிடுறான். ஹீரோன் இதே ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சிருப்பா போல இருக்கு. ஹீரோன் உள்ள வரும்போது கட்டையும் வெளியே போறான். ஆனா ரெண்டு பேருமே பாத்துக்கல. ஹீரோன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை கத்துற சவுண்ட் கேக்குது. அது யாருன்னு பார்த்தா சைபோ தான். இவன் அழகா நடத்துறதுக்காக டாக்டர் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஹீரோட செக்ரட்டரி ட்ரை பண்ணி பாக்குறான், ஆனா யாராலையும் முடியல. அப்ப அங்கிருந்து ஹீரோயின் என்ன நடக்கு எட்டி பாக்குறா. சைபோ பார்த்தானே புரிஞ்சுக்கிறா. அவனுக்கு கத்தி பேசினாலும் கூட்டமா இருந்தாலும் பிடிக்காதுன்னு. அதனால மென்மையான குரல்ல பேபி அப்படின்னு கூப்பிடுவா. இவன் கூப்பிட்ட உடனே அவன் அழகா நிறுத்திட்டு யாரும் நெட்டி பாக்குறான். நீதானே அது, உன் பேரு கூட சைபோ சைபோ தானே அப்படின்னு சொன்னோடனே அவன் ஆமான்னு தலையாட்டுறான். அங்க கார்லாம் இருந்தும் அவன் தொடாதனால உனக்கு இது கார்ல பிடிக்கல தானே அப்படின்னு கேட்க ஆமான்னு தலையாட்டுவான். என் கூட வா, சூப்பரா இடத்துக்கு உனக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு இவன் கூப்பிடுறா. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சைபோ தயங்குறான், அப்புறம் கடைசியா ஹீரோயின் கூட போயிருவான். இன்னையில இருந்து நீ ஏன் பொறுப்பு. அப்ப அவகிட்ட இருந்து 2 லாலிபாப் எடுத்து காட்டுறா. 2 ஒரே மாதிரி இருக்கு பாத்தியா, இதுல நீ 1 எடுத்துக்கிட்டியா உனக்கு ஓகேன்னு அர்த்தம். சைபோ ஒன்னு எடுத்துடுறான். இப்ப நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தர அப்படின்னு கைய நீட்டுறா. கரெக்டா அந்த டைம்ல ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். ஹீரோயினும் ஷியாபாவும் ஒட்டுக்காரத பார்த்துட்டு இது எப்படா நடந்தது அப்படின்னு சாக்கியம் நிக்கிறான். எபிசோட் 1 இதோட முடியுது. அடுத்த எபிசோட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.